நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். நீலாஞ்சன சமாபாசாம் ரவிபுத்திரம் யமாகிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம். முதல்ல சனீஸ்வர பகவானுக்கு ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம். இந்த விஷயங்கள் நல்லபடியாக சென்று சேரணும். இப்போது சனி பெயர்ச்சியின் கோச்சார நிலையை பற்றி பார்க்கலாம். சனி பெயர்ச்சி அப்படின்றது 2023 2026 வரலும் நடக்கக்கூடிய ஒரு பெயர்ச்சி காலம். இந்த காலகட்டத்தில் மகரத்திலிருந்து அவர் கும்பராசிக்கு போகிறார். மகரத்தில் அவிட்டம் 2ஆம் பாதத்திலிருந்து அவிட்டம் 3ஆம் பாதம் போகிறார். சனி பகவானுக்கு ராசியே மகர ராசியும் கும்பராசியும் அவருடைய ராசி, அதாவது 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின் 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ராசியான மகரத்திற்கும் கும்பத்திற்கும் அதிபதி. அதனால் பார்த்தீர்களேயானால் சனி பகவானை பொறுத்தவரையிலும் மகர ராசியும் கும்பராசியும் அது மகர ராசி பெண் ராசியாகவும் கும்பராசி ஆண் ராசியாகவும் காலபுருஷ தத்துவத்தில் வருது. இதை தவிர பார்த்தீர்களேயானால் சனி பகவான் 29/3/2023 அதாவது மார்ச் மாதம் 29ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் சற்று ஏறக்குறைய மத்தியானம் மணி 1 மணிக்கு மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார். அதாவது புதன்கிழமை அன்னைக்கு அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் போகிறார். சரி, இந்த சனி பகவானை பற்றி பேசும்போது ஏன் இவ்வளோ நம்ம பயப்படணும் அப்படின்னா, சனி பகவான் அவருடைய காரகத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியது அவர் நீதிமான், தர்மவான். இதை தவிர பார்த்தீர்களேனால் நீங்கள் என்னென்ன நல்லது செய்கிறீங்களோ உங்களுடைய கர்ம பலன்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய காலகட்டத்தில் நிச்சயமாக அவர் செஞ்சுட்டு போயிடுவார். அவர் எந்த இடத்தில் இருக்காரோ, அதாவது சனி பகவான் இருந்த இடமும் சரி பார்த்த இடமும் சரி பாழ் அப்படின்றது தான் சொல்கிறது. ஆனால் நேர்மையாகவும் தர்மமாகவும் இருப்பவர்களுக்கு சனி பகவான் மிகவும் ஏற்றத்தை கொடுப்பார் அப்படின்றதும் ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் ஆட்சியோ உச்சமோ, அதாவது சசயோகம்னு சொல்லக்கூடிய ஆட்சியோ உச்சமும் இல்லாத போது அவர்கள் அரசியல் செல்வாக்கு பெறுவது மிகவும் கடினம். அரசியல் செல்வாக்கு வேணும் அப்படின்னா சனி பகவானுடைய துணை அங்கே இருக்கணும். சூரிய பகவான் அந்த பொசிஷனில் உட்கார வைப்பாரே தவிர, அதாவது சிம்மம் சுபத்துவம் அடைஞ்சு இருக்கணும். அதை தவிர சிம்மாதிபதியும் அதாவது சூரியனும் சுபத்துவம் அடைஞ்சு இருக்கணும்னு சொல்வாளே தவிர சனி பகவானுடைய அந்த டச் இருக்கணும். அதாவது மிகப்பெரிய அரசியல்வாதிகள்லாம் பார்த்தீர்களேனால் அவர்களுடைய சனி தசை அப்படின்னு சொல்லக்கூடியதில் தான் அவர் ஒரு மாற்றத்தையே ஏற்படுத்தினாங்க அவருடைய அரசியல் வாழ்க்கையில். அது வரலும் அவர் ஒரு 10 பேரில் நடுவில் தான் இருந்திருப்பார். ஆனால் முதல் ஆளாக அந்த சனி பகவான் அவரை தூக்கி மிக உயரத்திற்கு ஏற்றி உட்கார வச்சிருவார். உங்களுடைய கர்மாவை டிட்டர்மைன் பண்ணக்கூடியவர். சரி, இந்த சனி பகவானுடைய காரகத்துவத்திலெல்லாம் நிறைய விஷயங்கள் பேசலாம். சனி பகவானை பற்றி சொன்னாலே ஒரு பயம் இருக்கும். ஏன்னா அவர் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கண்டிப்பாக கொடுப்பார். சனி கொடுத்தால் யாரும் தடுக்க முடியாது. அதே மாதிரி சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்னு கர்மத்தில் உட்கார்ந்தாரேயானால் அவர் கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகளை கண்டிப்பாக எடுத்துக்காள். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் காணாமல் போகக்கூடிய காலகட்டமாக இந்த சனி பகவான் பண்ணிடுவார். தடால்னு முடிஞ்ச வரலும் நேர்மையாக, அதாவது நீதிமான்னு சொல்கிறதுனால சனி பகவானை பொறுத்தவரையிலும் நீதிமான்றதுனால அவரை பொறுத்தவரையிலும் அது சரி அப்படின்றத இது பண்ணிட்டாருன்னா அந்த சரிக்கு உண்டான பலனையும் நன்மையையும், தவறு அப்படின்னா அந்த தவறுக்கு உண்டான தண்டனையும் சேர்த்து கொடுக்கக்கூடியவர். அதனால் சரிக்கு உண்டான பலன் தனியாக கொடுப்பார், தவறுக்கு உண்டான தண்டனை தனியாக கொடுப்பார். அதாவது இதுக்கு அதை கழிச்சுக்கோங்க அந்த மாதிரி கிடையாது. இதுக்கு உண்டானது இது தனியாக வரும், அதற்கு உண்டானது அது தனியாக வரும். அதனால் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். அந்த காலகட்டத்தில் அதாவது இந்த 7.5 சனி, அஷ்டம சனி,
அர்த்தாஷ்டம சனி இப்படின்ற விஷயங்கள் இருக்கும்பொழுது கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் ஏதாவது ஒரு தவறான விஷயங்கள் தெரிஞ்சு தெரியாமலோ செஞ்சுருந்தீங்கன்னா கூட அதுக்கு உண்டான பலன்கள் நிச்சயமாக வந்தே சேரும். சரி, இப்பொழுது இந்த சனி பெயர்ச்சி அப்படின்றது 2023 2026 வரலும் 3 வருஷம், அதாவது மிகவும் மெதுவாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது சனி பகவான். ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு சுமார் 2.5 to 3 வருஷம் எடுத்துக்கிறாரு போகிறதுக்கு. அதனால தான் இந்த சனி பகவான் நல்ல இடத்துல இருந்துட்டான்னா அடுத்த 2.5-3 வருஷம் நம்மளுக்கு நல்லா இருக்குமே, இல்லைன்னா பிரச்சனைக்கு உள்ளாவோமே அப்படின்ற ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்கும். இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக சனி பகவான் அவருக்கு உண்டான வேலையை செய்வார், அவருக்கு உண்டான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார். ஆனாலும் இந்த நேரத்தில் அந்த 3 வருஷத்தில் பார்த்தீர்களேனால் மிகப்பெரிய மாற்றங்கள் மிச்ச கிரகங்கள்லையும் வரும். அதாவது மெதுவாக செல்லக்கூடிய கிரகம்னு நம்ம சொல்கிறது 4 கிரகங்களை சொல்லுவோம், அதாவது 3 கிரகங்களை சொல்லுவோம். சனி பகவான், குரு பகவான், ராகு கேத்து, இந்த 3 பேரையும் சொல்லுவோம். ராகு கேத்துவை ஒரே கிரகமாக தான் சொல்கிறோம், ஏன்னா ஒன்று தலையாகவும் ஒன்று வாலாகவும் இருக்கிறதுனால தான் 180 degreesலேயே அது ஆன்டி கிளாக் வைஸ் போகிறதுனால அதை சொல்லுவோம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீர்களேனால் 2023 29/3/2023 சனி பகவான் பெயர்ச்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு 3 முறை குரு பகவான் மாறுறார். அதை தவிர பார்த்தீர்களால் 2 முறை ராகு கேத்து பகவான் மாறுறார். அதாவது அதாவது சோபகிருத்து வருஷத்தில் 23/4/2023 முதல்ல குரு பகவான் அவர் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு, அதுக்கப்புறம் 1/5/2024 பார்த்தீர்களேனால் அது குரோதி வருஷம். அந்த வருஷத்தில் பார்த்தீர்களேனால் சித்திரை 18ஆம் தேதி அன்னைக்கு மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கும், அப்புறம் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கும் அவர் 1/5/2025 மாறுறார். அது சித்திரை மாதம் 28ஆம் தேதி வருது. ஸோ இப்போ அதாவது இந்த காலகட்டம் அதாவது 11/5/2025 வருது, சித்திரை 28ஆம் தேதி வருது. இந்த காலகட்டத்தில் 2 ராகு பயிற்சி நடக்கிறது. அதாவது இந்த சனி பயிற்சியினுடைய காலகட்டத்திலே 2 ராகு பயிற்சிகள் இருக்குது, ராகு கேத்து பயிற்சிகள் இருக்குது. அது சோபகிருத்து வருஷம் 8/10/2023 புரட்டாசி மாதம் 21ஆம் தேதி ஒரு தரையும். அப்போ ராகு பகவான் மீனத்துக்கும் கேத்து பகவான் கன்னிக்கும் வரார். அதற்கடுத்து பார்த்தீர்களேயானால் விஸ்வாசு வருஷத்தில் பார்த்தீர்களேயானால் அதாவது 26/4/2025 பார்த்தீர்களேயானால் அது சித்திரை மாதம் 13ஆம் தேதி வருது. அப்போ ராகு பகவான் கும்பத்துக்கும் கேத்து பகவான் சிம்மத்திலையும் இருப்பார். ஸோ இப்போ பார்த்தீர்களேனால் ஒருவருக்கு ஒரு ராசிக்கு இந்த காலகட்டம் நல்ல இல்லை அப்படின்னா சனி பகவானால் மிச்ச கிரகங்கள் மாறும் பொழுது அவர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இது இருக்கும். சரி, இப்போ சனி பகவானுடைய பெயர்ச்சியை பற்றி நம்ம பார்ப்போமே. ஆனால் இவர் 29/3/2023 பெயர்ந்து கும்பத்துக்கு போகிறார். அதுக்கப்புறம் வக்கரகதி அடைகிறார். எப்போனா 24/8/2023 பிறகு, அதாவது அந்த டயத்தில் திருப்பி மகரத்துக்கு வரார். அதற்கு பிறகு 12ஆம் மாதம் டிசம்பரில் திருப்பியும் அவர் போகிறார் கும்பத்துக்கு. அதனால் கோவில் பஞ்சாங்கம் பிரகாரம் பார்த்தீர்களேனால் டிசம்பர் மாதத்தில் தான் போட்டிருக்கோம். ஏன்னா அவர் வக்கரகதியெல்லாம் அடைஞ்சு திருப்பியும் 2023 தான் 23 டிசம்பர்லன்னு போட்டிருக்கோம். இருந்தாலும் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் இவர் முதல்ல கும்பத்துக்கு போயிட்டு கும்பத்திலிருந்து திருப்பியும் அவர் மகரத்துக்கு வந்துட்டு திருப்பியும் கும்பத்துக்கு போகிறார். அதனால் வக்கரகதி அடைஞ்சு திருப்பியும் வர்றதுனால இந்த காலகட்டத்தை நம்ம சனி பெயர்ச்சின்னு சொல்கிறோம். இதை தவிர சனி பகவானுடைய பார்வைகள் பலம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஏன்னா எல்லா கிரகங்களும் 180 டிகிரியில் சமசப்தமத்தில் பார்க்கும். சனி பகவானுக்கு விசேஷ பார்வைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தையும் அவர் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 10ஆம் இடத்தையும் பார்க்கக்கூடிய பார்வை பலம் உண்டு. இப்போ ஒரு ராசிக்கும் என்னென்ன பரிகாரங்கள் சொல்லணும், என்னென்ன பலன்கள், என்னென்ன பரிகாரங்கள் அப்படின்றத ஒன்றொன்னா பார்க்கலாம். சிம்ம ராசி.
சிம்ம ராசி அப்படின்னா மகம் பூரம் உத்திரம் இந்த 3 நட்சத்திரங்கள் கொண்ட 9 பாதங்களை கொண்ட ராசி சிம்ம ராசி. இந்த ராசியானது பார்த்தீர்களேனால் இப்போ இவ்வளோ நாள் வரலும் மிகப்பெரிய உற்சாகத்திலையும் மிகப்பெரிய ஏற்றத்திலையும் இருந்தார்கள். சிம்ம ராசி அப்படின்னு சொல்லும்போது இது சூரியனுடைய ராசி, சூரியனுடைய ஆட்சி வீடு. சிம்மத்திற்கும் கடகத்திற்கும் சப்தமம்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய வீடு பகை பெற்ற வீடு. இன்ஃபேக்ட் வந்து சனீஸ்வரன் வந்து சூரியன் சந்திரன் செவ்வாய்க்கு பகையாக இருக்கக்கூடிய கிரகமாக கருதப்படுகிறார். இந்த சனி பகவானுக்கு பார்த்தீர்களேயானால் சிம்மத்துக்கு 7ஆம் இடத்துல வருது. இந்த இது சனி பயிற்சி பார்த்தீர்களேயானால் சிம்மத்துக்கு 7ஆம் இடம். இந்த 7ஆம் இடம் அப்படின்றது வந்து எதை குறிக்கிறது அப்படின்னா களத்திரத்தை குறிக்கிறது. களத்திரம்னா ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் திருமணம் ஆனவர்களுக்கு சொல்லக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது களத்திர ஸ்தானம்னு சொல்லக்கூடியது. களத்திர ஸ்தானம் களத்திர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியது. எப்பொழுதுமே இந்த கடக சிம்ம லக்னங்களுக்கோ கடக சிம்ம லக்னங்களுக்கு சப்தமாதிபதி வலுப்பெற்று இருக்கக்கூடாது அப்படின்றது வந்து ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. அது வந்து லக்னங்களுக்கு பிறந்த நேரத்தை வைத்து சொல்லக்கூடிய விஷயம். சரியா? இப்போ பொதுவான ராசியின் பலனை பார்த்தீர்களேனாலும் 7ஆம் இடத்தில் வந்து சனி பகவான் இருக்கிறது அப்படின்றது வந்து அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கக்கூடிய காலமாக இருக்கும். கணவன் மனைவியிடையே நிச்சயமாக ஒரு அந்யோன்யம் இருக்காது, ஒருவருக்கொருவர் பிரிவினை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பிரிவினை இருக்கிறது அப்படின்றது வந்து வாய் வார்த்தைகள் நிச்சயமாக தடிப்பாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதுவும் பார்த்தீங்களேனால் இந்த ராகு கேது பயிற்சி, அதாவது அக்டோபர் மாதத்திற்கு மேலே பார்த்தீர்களேனால் கேத்துவும் வந்து 2ஆம் இடத்துல வர்றதுனால ரொம்ப ஜாகிரதையாக வார்த்தைகளை உபயோகப்படுத்தணும். இதை தவிர வந்து சனி பகவான் வந்து அவர் வந்து 7ஆம் இடத்துல வந்து ஆட்சி பெற்று போய் ஆண் சனியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் செட்பேக் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கு சப்தமத்தில் கண்டக சனி அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துல சனி வர்றதுனால கண்டிப்பாக மாற்று பாலினத்தவர், அதாவது உங்களுக்கு எதிர்பாலினத்தவர் மூலியம் கூட தகராறுகள் பிரச்சனைகள், அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்கும். நீங்கள் வந்து வெளியில் வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்ப ஜாகிரதையாக போங்க. கண்டிப்பாக விபத்துகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கலாம். அதனால் வந்து சனி பகவான் நேராக வந்து ராசியை பார்க்குறார். ராசி வந்து சுபத்துவம் மற்று போகிறது. அதனால் வந்து அவருடைய பார்வையும் நேரடியாக உழருது. அதாவது சனி பார்த்த இடம் பாழ்னு சொல்லுவாங்க ஜோதிட சாஸ்திரத்தில். அதனால் உங்களுடைய உடல்நிலையில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இதை தவிர பார்த்தீர்களேனால் அவர் பார்க்கக்கூடிய 3ஆம் பார்வை வந்து உங்களுடைய 9ஆம் இடத்துல வந்து உழருது. இந்த 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உங்களுடைய தகப்பனார் ஸ்தானத்தை குறிக்கும். 9ஆம் இடத்துல போய் தகப்பனார் ஸ்தானத்தை குறிக்கிறதுனால இந்த 3 வருஷம் பார்த்தீர்களேனால் தகப்பனாரின் உடல்நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்கிறோம். இதற்கு பிறகு பார்த்தீர்களேனால் வெளியூர் வெளிமாநிலம் அதெல்லாம் செல்லக்கூடிய பிரச்சனை போகக்கூடிய வேண்டியவர்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இழுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதாவது புதுசாக இந்த விசா வர்றது ப்ராசஸ் ஆகிறது இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் கம்மியாக இருக்கும். கணவன் மனைவியிடையே கொஞ்சம் பிரிவு இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும். அதாவது இந்த 2023 மார்ச் மாதத்திற்கு மேலே பார்த்தீர்களேனால் பிரிவு வரக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா சப்தமத்தில் வந்து சனி ஆட்சி பெற்று ஆண் சனியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக பிரிவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இதை தவிர பார்த்தீர்களேனால் உங்களுடைய சுகம் குறைய காரணமாக இருக்கும். ஏன்னா சுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்ஃபர்ட்னு சொல்லக்கூடிய எல்லா ஒரு வீடு மனை வாகனம் இதிலெல்லாம் வந்து பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். ஏதாவது தொட்டத்தோட ஏதாவது செலவு ஆகிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. உங்களுடைய உடல்நிலையும் ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கிறது மிகவும் நல்லது. சரி, இந்த சனி பகவான் என்ன நல்லதே பண்ண மாட்டாரா அப்படின்னா கண்டிப்பாக சில நல்லதுகள் பண்ணுவார். என்ன அப்படின்னா உங்களுடைய அதாவது எதிர்பாலினத்தவர் நாட்டை விட்டு வெளியில் போகும்பொழுது கண்டிப்பாக அவர்களுக்கு பண வரவு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதை தவிர பார்த்தீர்களேனால் 4ஆம் இடத்தை வந்து இந்த சனி பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து புதிய கார் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். ஏன்னா இந்த இரும்புக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான். அதனால் புதிதாக இந்த இரும்பு அதெல்லாம் வாங்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். வீட்டில் வந்து ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணுவீங்க. ஆனால் கொஞ்சம் வந்து அது வந்து டைம் ஃப்ரேமில் முடியாது. அது வந்து இழுத்து தான் முடியும்.
ஆனால் கண்டிப்பாக இந்த சப்தம சனி இருக்க காலகட்டத்தில் கண்டிப்பாக முடிஞ்சிடும். வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறது எல்லா புது காரியங்களும் இந்த காலகட்டத்தில் நடக்கும். ஆனால் அந்த இது வந்து சொன்ன நேரத்துக்கு முடியாமல் பணத்தை அதிகமாக செலவு பண்ணக்கூடிய காலமாகவும் இருக்கும். கீழ்த்தட்டு மக்களுக்கு செலவு பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. நீங்கள் வந்து அதாவது எஸ்பெஷலி பார்த்தீங்களேனால் இந்த இதில் இருக்கவங்க, அதாவது இரும்பு செல்லிங்கில் இருக்கவங்க, இந்த என்ன சொல்கிறது, இந்த பேஸ் ஒர்க் பண்ணக்கூடிய மக்கள், இவர்களுக்கெல்லாம் வந்து நிச்சயமாக ஒரு நல்ல ஏற்றமான காலமாக இருக்கும். ஆட்டோ தொழிலாளர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், பஸ் ஓட்டுநர்கள், இந்த இதிலெல்லாம் இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றமான காலமாக இருக்கும். அதை தவிர வந்து கணவன் மனைவி பிரிந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு பண வருமானம் அதிகமாக இருக்கும். நிச்சயமாக நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரியக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறோம். நீங்கள் வந்து இந்த காலகட்டமான இந்த 3 வருஷமும் கண்டிப்பாக வந்து அருகில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலுக்கோ இல்லைன்னா வந்து சனீஸ்வர பகவானுக்கு சென்று கண்டிப்பாக வந்து அவர்களுக்கு எள்விளக்கு போட்டு வர்றது மிகவும் சாலச்சிறந்தது. இதை தவிர வந்து கண்டிப்பாக சனிக்கிழமை காலையில் வந்து நீங்கள் வந்து காகத்திற்கு சுடசாதம் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் சாப்பிட்றது தான். குளிச்சுட்டு சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் காகத்துக்கு சாதம் வச்சுட்டு அப்புறம் சாப்பிட்றது தான் வந்து உங்களுக்கு சாலச்சிறந்தது. இந்த மாதிரி பண்ணுறதுனால சனியினுடைய தாக்கம் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதற்கு மேலே பார்த்தீர்களேனால் முடவனுக்கு, அதாவது கால்கள் இது ஃபிசிக்கலி சேலஞ்சு ஹேண்டிகேப்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இரும்பில் இருக்கக்கூடிய இது வெஹிக்கிள், அதாவது சக்கர வண்டி, அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் வாங்கி கொடுக்கறது, இல்லைன்னா தோல்னால் ஆன இந்த பர்ஸு இல்லைன்னா வந்து செருப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக சனிக்கு பிரீத்தி பண்ணக்கூடியதாக இருக்கும். மிக முக்கியமாக கோவிலுக்கு வந்து வெளியிலிருந்து விளக்கு, தனியாக அகல் விளக்கு வாங்கிட்டு போயிட்டு, அதை தவிர வந்து எண்ணெயும் வாங்கிட்டு போயிட்டு ஏற்றிட்டு வர்றது சால சிறந்தது அப்படின்றத சொல்கிறோம். ஏன் அப்படின்னா அங்கே ஏற்கனவே ஏற்றின விளக்கில் வந்து திருப்பியும் நீங்கள் போய் ஏற்றுறதுனால அவர்களுடைய கஷ்டங்களும் துன்பங்களும் உங்களை நாடி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளியிலிருந்து புதிதாக விளக்கு எடுத்துகிட்டு போங்க, புதிதாக திரி எடுத்துகிட்டு போங்க, புதிதாக நல்ல செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு போயிட்டு இது பண்ணிட்டு வாங்க. இல்லைன்னா சிவன் கோவிலுக்கு வந்து நீங்கள் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை வந்து ஏதோ ஒரு உங்களால் முடிஞ்சது ஒரு 250-300 ரூபாயில் வந்து எண்ணெயாக வாங்கி கொடுக்கலாம். அதெல்லாம் வந்து இந்த சனி பகவானுக்கு பிரீத்தியாக கருதப்படுகிறது. இதை தவிர பார்த்தீர்களேனால் நீங்கள் வந்து சனி பகவானுக்கு உண்டான கருங்காலி மரம்னு சொல்லுவாங்க, அந்த மரம் வந்து வச்சு அதை மரத்தை வச்சுட்டு வர்றது, அதுக்கு பொது இடத்துல வந்து மரம் வைக்கிறதுக்கு இது பண்ணுறது, ஹெல்ப் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அந்தணர்களுக்கு வந்து வாழைக்காயும் அரிசியும் கொடுக்கறது அப்படின்றது சனிக்கிழமையிலையும் அது வரக்கூடிய அமாவாசைகள்லையும் கொடுக்கறது வந்து நிச்சயமாக ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதையும் சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் மிகவும் ஜாகிரதையாக இருக்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு ஏற்றமாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறோம். பொதுவாக இந்த சனி பெயர்ச்சி சிம்மராசிக்காரர்களுக்கு மிதமான சனி பெயர்ச்சியாக இருக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.